Hallelujah. 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 அது பக்கத்துல இருந்து பார்த்து சொல்லுங்க, சந்தோஷமா இருக்கீங்களா? கொஞ்சம் சிரிச்சு சொல்லுங்க, பக்கத்துல கேட்டு சொல்லலாம், சிரிச்சு சந்தோஷமா இருக்கீங்களா கேட்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கர்த்தர் இன்னைக்கு போகும்போது அற்புதத்தையும் விடுதலையும் நமக்கு தர வல்லவராக இருக்காமே. நம்ம கைகள் இருக்கா? இன்னைக்கு நான் சொல்லக்கூட ஒவ்வொரு விஷயத்தையும் கை தட்டி துதிச்சு அதை வாங்கிக்கிறோமே. ஆமே. கை தட்டி துதிச்சு, எப்படி கை தட்டி துதிச்சு வாங்க போறோம். இன்னைக்கான தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா, விடுதலையும் அற்புதமும் கத்தெடுத்து வரும். ஆமே, உண்மைதானே? விடுதலையும் அற்புதமும், விடுதலையும் அற்புதமும் கேட்கிறீங்க, விடுதலையும் அற்புதமும். ஆமே, எடுத்துக்கலாம், வாசிக்கலாம். ஆதியாகமம் முதல்ல விடுதலை விடுதலைனா என்ன சொல்லுங்க. விடுதலை ஒரு மனுஷன் ஒரு வாழ்க்கையில விடுதலை வரணும்னு சொன்னா ஃபர்ஸ்ட் அவருக்கு என்ன வேணும், என்னவா இருக்கணும்? அவர் ஒரு மாதிரி ஒரு கட்டுல இருக்கலாமா? அது என்ன வேணாலும் இருக்கலாம். அடிமைத்தனமா இருக்கலாம், இல்லை எதுலையாவது ஒரு சிக்கிக் கொள்றதா இருக்கலாம். அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல இருக்கும்போது தான் என்ன வேணும் அவரோட வாழ்க்கையில? நம்மளோட வாழ்க்கையில விடுதலை வேணுமா வேணாமா? இருக்கா இல்லையா? கடன்ற ஒரு அடிமையில சிக்கி இருப்போம். அந்த கடன்ற அடிமையிலிருந்து விடுதலை யார் தர முடியும்? நம்ம என்ன பண்ணுவோம்? விடுதலை வர்றதுக்காக நம்ம முயற்சிப்போம். எப்படி மனுஷன் விடுதலையும் அற்புதமும் அந்த நேரத்தில் யார் மூலமா வரும்? மனுஷன் மூலமா வந்துடும். நம்ம செயல்கள் எப்படி இருக்குன்னா தேடுவோம். போய் எங்கேயாவது ஒரு வாழ்க்கையில ஒரு விடுதலை வராதா? இந்த கடன் எப்படியாவது இந்த கடனை போக்கணும், என்னன்னு பண்ணலான்னு பார்த்தா லோன் எடுக்கலாம். அது என்ன, இந்த கடனை போக்குறதுக்கு என்ன பண்ணுவோம்? இன்னொரு கடன். சரி, இன்னொரு ஐடியா இருக்கு, இதை விட சூப்பர் ஐடியா, ரொம்ப கம்மியான வட்டி சொல்ல வச்சிடலாம். மறுபடியும் வாங்கின ஆசீர்வாதம் எங்க போயிடுச்சு? இந்த மாதிரி ஒரு விஷயத்துல இருந்து ஒரு விடுதலை வேணும்னு சொன்னா யார் வேணும்? நம்மளோட வாழ்க்கையில தேவையான ரெண்டே தான், விடுதலையும் அற்புதம் தான். உண்மையா இல்லையா? காசு நிறைய வச்சிருக்கலாம், அவங்களோட வாழ்க்கையில பீஸ்ஃபுல் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, நோயின்ல அடிமையா இருப்பாங்க. இல்ல அவங்க வாழ்க்கையில அவங்களோட பையன் எங்கேயாவது ஒரு அடிமைத்தனத்துல இருப்பாங்க, ஒரு விதமான ஒரு சிக்கல்ல இருப்பாங்க. அவங்களுக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வரும், சந்தோஷம் நிம்மதி இருக்காது. ஆனா எல்லாவற்றையும் நேர்த்தியாய் தர வல்லவர் யாரு? எல்லாவற்றையும் நேர்த்தியாய் தர வல்லவர், எல்லாவற்றையும் நேர்த்தியாய் தர வல்லவர். ஆமென். எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 1:2. பூமியானது ஒழுங்கின்மையும், அவ்வளவுதான். பூமியானது ஒழுங்கின்மையும், பூமியானது ஒழுங்கின்மையும், ஒழுங்கின்மைதான் விடுதலை வர்றதுக்கான முதல் பகுதி. எப்படி அப்படின்னு சொன்னா, பூமியை படைக்கிறாரு, படைக்கும் போது என்ன இருக்காங்க? ஒழுங்கின்மை, ஒரு சீரான ஒரு விஷயமே அங்க இல்லை. இன்னொன்னு இருக்கு, வெறுமை இருக்கு. இப்போ ஒழுங்கின்மையை முதல்ல பார்க்கறாரு. இந்த ஒழுங்கின்மை தான் மனுஷனோட வாழ்க்கையிலே இருக்கு. நல்லா சிம்பிளா சொல்றாங்க. பூமி வாதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார் மாதிரி ஆதியில என்ன பண்ணாரு? நம்மள ஏதேன் தோட்டத்துல உருவாக்கினார். உருவாக்கும் பொழுது அவனுக்குள்ள என்ன வந்துச்சு? பாவம் வந்துச்சு. பாவத்தின் இறுதியா என்ன வந்துச்சு? அவனுக்குள்ள இருள் வந்துருச்சு. அந்த இருள் அவனுக்குள்ள என்ன வந்துருச்சு? ஒழுங்கின்மை வந்துருச்சு. ஒழுங்கின்மையில என்ன சொல்றாங்க? கர்த்தருக்கு விரோதமா செய்யற ஒவ்வொரு விஷயமும் ஒழுங்கின்மை தான். அதுக்கு சரியா சொல்லணும்னா அந்த ஒழுங்கின்மை எதுக்கு கொண்டு வரும் தெரியுமா? ரோமர் 6:20 வாசிங்க. ரோமர் 6:20. பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாய் இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்களாய் இருந்தீர்கள். பாவத்திற்கு நீங்க அடிமையா இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கள் அதுக்கடுத்து இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. ஆமென். உண்மையாவே ரொம்ப இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாய் தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு. இப்ப இருக்க ஜெனரேஷனா இருக்கட்டும், இப்ப நம்மளோட வாழ்க்கையா இருக்கட்டும், நம்மளை தீர்மானிக்கிறது எதுவா இருக்கு தெரியுமா? நம்மளுடைய மைண்ட மாற்றுறது எதுவா இருக்கு தெரியுமா? உண்மைங்க, உண்மை. நம்ம கேட்கிற விஷயங்கள், இதுதான் லைஃப் ஸ்டைல், இதுதான் ஒரு விதமான வாழ்க்கை முறை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கறது சாப்பிட்டா நம்ம காதுக்குள்ள போட்டுக்கிட்டே இருக்கான்.
என்ன வாழ்க்கை முறை சொல்லுங்க? கர்த்தர் அந்த இடத்துல எல்லாமே கொடுத்தாரு. நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்காரு, நம்ம கிட்ட எல்லாம் கொடுத்திருக்காரு. அதிகாரம் எல்லாத்தையும் ஆண்டுக்கோன்னு சொல்றாரு. நமக்கு தேவையான எல்லாத்தையும் பூமியில படைச்சிருக்காரு. அவர் சொல்றாரு, ஆகாய பார்வை பாதுகாவை அறுப்பதில்லை, ஆனாலும் அவைகளை தேவன் போஷிக்கிறாரே, அவைகளின் காட்டிலும் நீங்கள் அவைகளின் வரை நீங்கள். ஆனா நாம என்ன பண்றோம்? ஒவ்வொரு விஷயத்தையும் ஆழ்ந்த டிவியில கேட்டு 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 நம்மளே மைண்ட் செட் என்ன பண்றோம்? இதுதான் வாழ்க்கை போல. இதுதான் இன்னைக்கு நம்ம கிட்ட 100 கோடி இருந்தாலும் அதனால ஏதாவது ஒரு யோசனை இருக்காங்க. 100 கோடி வச்சுட்டு உங்களுக்கு உங்க நிம்மதி இல்லை, ஒரு பீஸ்ஃபுல் இல்லை, சரியான வாழ்க்கை இல்லைன்னா அதனால ஒரு பிரச்சனை இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. அதுதான் நம்ம கேட்டு 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 இதுதான் வாழ்க்கை முறை. இப்போ நம்ம லைஃப் ஸ்டைல் இப்படிதான் இருக்கணும். நம்மளுடைய வாழ்க்கை எல்லாரும் போற மாதிரி நம்மளும் போகலாம். இது பார்க்கறதுனால என்ன தப்பு? இங்க போறதுனால என்ன தப்பு? அவங்க கூட போகதானே பண்றாங்க. துன்மார்க்கர் ஆலோசனை, பாவிகள் வழியில் நடவாமல், பரியாசம் உட்கார்ந்து இரவு பேர் மகளும் கதிரை பிரியமா இருக்கிற மனுஷன். ஆனா நாம என்ன பண்றோம்? பயங்கரமா இருக்குல்ல, என்னோட விடுதலை பேசுறது எங்கேயோ உண்மைங்க. உண்மை நாங்க எதுல சிக்கி இருக்கோம் தெரியுமா? உள்ளதுக்கு இச்சையில சிக்கி, இந்த இச்சைன்ற அடிமத்தனத்துல சிக்கி இருக்கோம். இதுல இருந்து யார் விடுதலை தருவா? ஏசு கிறிஸ்து தான் விடுதலை தருவா. அது அப்படியே வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. ஆதியாகமம் 1:2 வாசிங்க மறுபடியும். ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். தேவ ஆவியானவர் எங்க இருக்காராமா? எங்க இருக்காரு? இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, நாம அடிமைத்தனத்துக்குள்ள பாவத்துக்குள்ள விழுந்ததுக்கு அப்புறம் நமக்குள்ள என்ன வந்துருச்சு? இருள் வந்துருச்சு. இருள்னால என்ன செஞ்சுட்டோம்? மூழ்கி போயிட்டோம். இருள்ல யார் வர முடியாது? பரிசுத்த ஆவியானவர் வர முடியாது. ஏன்? அவர் பாவம் இருக்கிற இடத்துல யாரா வர முடியாது? கிறிஸ்துவனால் ஹோலி ஸ்பிரிட்னால வர முடியாது. பரிசுத்த ஆவியானவர்னால நீங்க இருள்ல இருந்தா வர முடியாது. அதனாலதான் சொல்றாங்க, நம்ம எடுக்கிற ஒவ்வொரு விஷயமும், நம்ம பண்ற ஒவ்வொரு விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இருள்ல இருக்கிறனாலதான் நம்மளுக்குள்ள அவருடைய கிறிஸ்துன்ற ரத்தம் நமக்குள்ள சிந்தப்பட்டு, கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு, அவர் ரத்தம் சிந்தப்பட்டு, அவர் ரத்தத்தினால கழுவப்பட்டு, அவருடைய பந்தியில நம்ம என்ன செய்யறோம்? பந்தியில அப்பவும் காசு எடுக்கிறனால என்ன செய்யறோம்? பரிசுத்தமாக்கப்படுறோம். அதனால அந்த பரிசுத்த நிமித்தனாலதான் யார் வரா? பரிசுத்த ஆவியானவர் வரா. அப்போ நம்ம பாவத்துக்குள்ள போயிட்டோம் அப்படின்னு சொன்னா எங்க போயிடுறோம்? இருளுக்குள்ள போயிடுறோம். இருள்ல யார் வர முடியாது. அப்ப இருள போயிட்டா அவரோட வாழ்க்கை எதுல போகும்? முடிவு மரணமே. நம்முடைய வாழ்க்கை மரணம் தான், அடிமைத்தனம் தான். ஆனா அதுல இருந்து வெளியில வர்றதுக்கான அடுத்த ஆப்ஷன் அந்த ரோமர் 6 சொல்லப்பட்டிருக்கு. ரோமர் 6:22-23 வாசிக்கலாம். இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு, இப்பதான் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். எதுல இருந்து விடுதலையாக்கப்பட்டாங்களா? கொஞ்சம் எதுல இருந்து சொல்லுங்க. கர்த்தர் என்னுடைய பாவத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கினார். கர்த்தர் என்னை பாவத்திலிருந்து என்ன சொல்லப்பட்டது? நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவன் அடிமையினார். சொல்லுங்க. பரிசுத்தமாக கிடைக்கும் பலன் முடிவோ? நீங்க விடுதலையாக்கப்பட்டுட்டா உங்களுக்கு முடிவு என்ன? ஆனா இதுலயும் ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஈஸியா நித்திய ஜீவன் வந்துட. நல்லா பாருங்க, நாம ஒரு பாவத்துக்குள்ள சிக்கிட்டோம். அந்த பாவத்திலிருந்து எழும்பவே முடியாது. உண்மைதானா? நான் சொல்லுவேன், ஈஸியா சொல்லிடா, ஏசுபாவை பாருப்பா, ஏசுபாவை பார்த்தனா என்ன செய்யும்? உன் வாழ்க்கை வந்து மாறிடும், நீ கண்டிப்பா உன் வாழ்க்கை மாறிடும், நீ அடிமைத்தனத்திலிருந்து எதுல வேணாலும் இருக்கிறான். நான் ட்ரிங்கிங், நம்ம மதுபோதைக்கு அடிமையா இருக்கலாம், இல்ல இச்சைக்கு அடிமையா இருக்கலாம். ஈஸியா சொல்லலாம். ஒவ்வொரு பசங்களும் ஒவ்வொரு பொண்ணுங்களும் என்கிட்ட வந்து சொல்லுவேன், என்னால் முடியலண்ணே அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு வே சொல்லி கொடுப்பேன். நீ இதை ட்ரை பண்ணு, நீ இதை ட்ரை பண்ணு, கர்த்தர் ஒவ்வொரு பேசுவாரு, வெளில வர முடியும், ஒன்னால முடியும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வழியை சொல்லுவேன். ஆனா அந்த வழி எல்லாவற்றையும் யார் கொடுக்குறது தெரியுமா? அந்த வழி எங்க கொண்டு போவோம்? நித்திய ஜீவன் கொடுப்போம். நான் ஈஸியா சொல்லிடலாம், இதுல இருந்து நீ விடுதலையாக்கப்பட்டுருவாட்டு. ஆனா அந்த ப்ராசஸ் இருக்கு தெரியுமா? அது ரொம்ப கஷ்டம். உண்மையாவே கஷ்டம் தான். நான் ஈஸின்னா சொல்லவே மாட்டேன். அதனால என்னுடைய சிலுவை எடுத்து வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை கிறிஸ்துவின் வாழ்க்கையே. ஏன்னா உலகத்தை ஜெயித்து நம்ம என்ன செய்யணும்?
நித்திய ஜீவனுக்கு போகணும். அதுதான் வாழ்க்கையை. அதனால என்ன பண்றோம்னா, பாவத்துக்குள்ள போறோன்னு ஃபர்ஸ்ட் என்ன பண்றாருன்னா, கிறிஸ்து நம்ம மீட்கிறதுக்காக ஒரு வெளிச்சத்தை அனுப்புறாரு. யோவான் சுவிசேஷம் 1 எடுத்து வாசிங்க. யோவான் 1 4 வாசிங்க. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது, இருளானது அதை பற்றிக் கொள்ளவில்லை. ஆமென். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்குள் ஒளியா இருந்தது. இப்போ கிறிஸ்துன்ற ஒருத்தர் ஒளியா யாருக்குள்ள வராரு சொல்லுங்க. கிறிஸ்துன்ற ஒருத்தர் ஒளியா என்ன பண்றாரு? ஒரு மனுஷனுக்குள்ள வராரு. பாவத்துல இருக்க ஒரு மனுஷனுக்குள்ள கிறிஸ்துன்ற ஒருத்தர் ஒளியா என்ன பண்றாரு? வர. அப்படி ஒளியா வரும் பொழுது அந்த இருள் அவரை பற்றிக்கொள்ளாதனால ஃபர்ஸ்ட் என்ன செய்யுது? அந்த எடுத்து வாசிங்க. அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இருக்கு. யோவான் சுவிசேஷம் 8:32 வாசிங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். சத்தியம் உங்களை முதல்ல என்ன பண்றாரு? ஒளியா வர இயேசுன்னு ஒருத்தரை ஒருத்தவங்க கேட்கறாங்க. என்ன செய்யறாங்க? இருதயத்துல அந்த ஒளி வந்து, அந்த ஒளி வந்த உடனே இப்ப என்ன பண்றாரு? அவருடைய வார்த்தை அனுப்புறாரு. உண்மைதானா? நம்ம நல்லா உடஞ்சு போயிருக்கோம். எப்படா இருந்து வர்றது ஒண்ணுமே தெரியல. நான் போய் ஆனா நம்ம சர்ச்சுக்கு வருவோம், ப்ரேயர் பண்ணுவோம், நிறைய விஷயங்கள் கேட்போம். என்னதான் கேட்டாலும் நம்ம வாழ்க்கையில அந்த உடைத்திற்கு கஷ்டமான காலத்துல எதுவுமே சரியா நம்மளுக்கு இருக்காது. அப்போ என்ன செய்வோம்? ரொம்ப உடைஞ்சு போய் சோர்வா இருக்கும் பொழுது ஒளி அனுப்புவார். ஒளினா அவருடைய வார்த்தை அனுப்புவார். கர்த்தர் இயேசு கிறிஸ்துன்ற ஒளி உங்களுக்குள்ள இருக்கிறனால என்ன செய்வார்? வார்த்தை அனுப்புவார். அந்த வார்த்தை உங்க வாழ்க்கைக்குள்ள வந்து உங்க வாழ்க்கையில மாற்றும் சொன்னா இருள்ல இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வர வழியா, நித்திய ஜீவனுக்கு போற வழியா என்ன செய்யும்? அதை சொல்ற சத்தியம் உங்களை. அதுதான் கீழே இந்த யோவான் சொல்லப்படும். 14 வருஷம் வாசிங்க. யோவான் 1:16. அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எப்படி என்று இல்ல, யோவான் 1:16. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும். ஆமென். ஒரு மனுஷனுக்குள்ள விடுதலை வரணும்னு சொன்னா அவரோட வார்த்தை மனசுக்குள்ள வந்து அந்த வார்த்தை என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, நல்ல மனுஷன் பாருங்க, நம்ம சும்மா யூடியூப்ல பார்த்துட்டு இருப்போம், நம்ம உடஞ்சு போயிருக்கோம்னு தெரியும், நம்மளுடைய சும்மா ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருப்போம், இல்ல சும்மா டிவி ஓடிட்டு இருக்கோம். அந்த இடத்துல ஒரே ஒரு வார்த்தை நம்ம செவிக்குள்ள போய் நம்ம தைரியம் வரும். உள்ளிருந்து சொல்லும், நம்ம இதயத்திலிருந்து சொல்லும், இயேசு கிறிஸ்து கூட இருக்கிறார், அந்த சக்தி உன்னை விடுதலையாக உள்ளது உங்களுக்கு சொல்லும். அந்த வார்த்தை என்ன பண்ண தெரியுமா? கிருபையினாலும் சத்தியத்தினாலும். கிருபைனா என்ன? நம்ம பாவம் செஞ்சிருக்கோம், அவர் நம்ம மேல வச்சு இறக்கும். அந்த கிருபை நமக்குள்ள இருக்கிறனால அந்த கிருபையினாலும் அவருடைய சத்தியம் அவர் வாழ்ந்த வாழ்க்கை, அவருடைய வார்த்தை, அந்த வார்த்தை நமக்குள்ள இருக்கிறனால என்ன செய்ய தெரியுமா? கிருபையிலும் சத்தியத்திலும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணி அவருடைய மகிமையை கண்டோம். அந்த மகிமை என்ன செய்ய தெரியுமா? நம்ம வாழ்க்கையில இருக்கிற அடிமத்தத்திலிருந்து விடுதலையாகும். ஆமென். நாம் கிறிஸ்துவால பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தாலே. கைதட்டி பாடலாமா? நான் கிறிஸ்துவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தாலே. ஓ எனக்கு அவ்வளவுதான். நல்ல கைதட்டி. எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு, 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 எல்லாமே இயேசு. நான் கிறிஸ்துவாலே அவரத்தினாலே. வார்த்தையை பாடுறோம், அது நம்ம எடுத்துக்கிறோமா? நாம யாருனால பிடிக்கப்பட்டோம்? அவர் ரத்தத்தினால எனக்கு என்று. ஆனா எனக்கு பூமி வார்த்தைலாம் நல்லா இருக்கு, இதை நாம செய்யறோமா? நாம கிறிஸ்துவனால தான் பிடிக்கப்பட்டிருக்கோம், அவர் ரத்தத்தினால தான் கழுவப்பட்டிருக்கோம், அவர் வார்த்தை நமக்குள்ள இருக்கு. பூமி நமக்கு சொந்தம் இல்லைன்னு தெரியும், அந்த பூமிக்கு ஒரு ஆசீர்வாதத்துக்காக.
என்னைக்காவது யோசிக்கிறோமா, நான் ஏன் இப்படி முட்டுறேன்? நமக்கு என்ன தேவை? நீங்க ஆவியில கர்த்தருக்குள்ள வளர்ந்தீங்கன்னா, விடுதலை உங்களுக்கு அதுக்குள்ள வந்துச்சுன்னு சொன்னா, இந்த பூமியின் ஆசீர்வாதம் உங்களுக்கு காலுக்கு. பூமியின் ஆசீர்வாதம் வெறும் பேப்பருங்க, காகிதம். அந்த காகிதம் வெறும் பேப்பர் தான் நம்மள ஆழ்ந்துகிட்டு இருக்கு. உண்மையா இல்லையா? நம்ம ஓடுறதுக்காக, காகிதத்துக்காக, இப்ப டிஜிட்டலா வந்துச்சு, அந்த பணத்துக்காக ஓடுறோம். அது நம்ம என்ன செய்யுது? ஆனா கிறிஸ்துவ ஆளவிடுங்க, நம்மள கிறிஸ்துன்றதுக்குள்ள விடுதலையா வாங்க பார்ப்போம். எவ்வளோ பெரிய விசேஷம், கஷ்டமான சுச்சுவேஷன் இருந்தாலும் என்ன செய்வார்? மாற்றுவார். அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, யோவான் 9:1 வருஷம் யோவான் 9. அப்புறம் போகையில் மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவரை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதித்திரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவரை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். மகக்காலம் இருக்கும் மட்டும்தான் என்னை கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்றார். நான் உலகத்தில் இருக்கிறேன். என்ன பண்றாருன்னா, ஒரு குருடன் இருக்கிறான். அந்த குருடன் பிறவி குருடன். கிறிஸ்துவே யாருன்னே தெரியாது. கிறிஸ்துவனே யாருன்னே தெரியாத ஒரு பிறவி குருடன் இருக்கான். அவங்க உட்கார்ந்து இருக்கும்போது சீஷர் கேட்கிறாங்க, இவன் வாழ்க்கையில இந்த குருடனா இருக்கிறதுக்கு காரணம் யாரு? இவன் செஞ்ச பாவமோ? ஆனா அவர் சொல்றாரு, இவன் செஞ்ச பாவமும் இல்லை, அவன் செஞ்ச பாவம், அவங்க அப்பா அம்மா செஞ்ச பாவம் இல்லை. அவன் வாழ்க்கையில கர்த்தருடைய மகிமை வெளிப்படும் பொருட்டு நம்ம வாழ்க்கையிலையும் அதே போலதான். நம்ம படுற கஷ்டம் அடுத்தவங்களுக்கு சாட்சியா இருக்கும். நம்ம படுற ஒவ்வொரு விஷயமும் அடுத்தவங்களுக்கு சாட்சியா இருக்கும். அந்த சாட்சி சொல்லும் பொழுது, அவருடைய சக்தி அங்கே போகும்போது, புறஜாதியா கர்த்தரை அறியாத மக்களுக்கு என்ன செய்யும்? உங்களுடைய விடுதலை அவங்களுக்கு விடுதலை. உண்மை, உங்களுடைய விடுதலை. ஏன்னா நீ என்ன செய்யற? நீங்க என்ன செய்யுங்க? விடுதலையாக்கப்பட்டதுக்கு அப்புறம் அங்க போய் உங்களுடைய சத்தியத்தை சொல்றீங்க, உங்களுடைய சாட்சியை சொல்றீங்க, அவருடைய வசனத்தை சொல்றீங்க, அவருடைய ஒளியை கொடுக்குறீங்க. அந்த ஒளி அவங்களுக்குள்ள போய் புறஜாதி மக்களுக்கு என்ன செய்யும்? நீங்க விடுதலையாக்கிறது பார்க்கப்பட்டீங்கன்னா, உங்க கூட சேர்ந்து யார் விடுதலையாக்கப்படுறா? நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டீங்கன்னா உங்க கூட சேர்ந்து யார் ஆசீர்வதிக்கப்படுறா? ஆமென். அவர் ஆசீர்வாதத்தை எப்படி கொடுத்தாரு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லாருக்கும் தான் கொடுத்தாரு. தனியா யாருக்கும் என்ன செய்யறாரு? ஒரு ஜாதி உன்னை என்ன செய்வேன்? ஒரு கூட்டமாக்குவேன். இந்த ஜாதியை இப்படி பெருசாக்குவேன், ஒரு பையனை பெருசாக்குவேன் என்ன செஞ்சாரு? அவர் கொடுத்த ஆசீர்வாதம் என்ன செஞ்சுச்சு? அவனை மட்டும் இல்ல, சுத்தி இருக்க மக்கள் என்ன செஞ்சுச்சு? அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் கர்த்தர் தருவார். அதான் அவருக்கு அப்புறம் தான் சொல்றாரு, என்ன பண்ணாரு? அவர் தலையில் துப்பி உங்களுக்கு நான் சேற்றுண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்ணில் பூசி நீ போய் சுலபப்படுத்து கருது. நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில சில நேரம் ஏன்டா இந்த பிரச்சனை, எதுக்குடா இந்த பிரச்சனை, நான் பாவம் செய்யல, நான் விடுதலையாக்கப்படலை, நான் விடுதலையாகணும்னு அவசியம் இல்லை, கர்த்தருக்குள்ள கரெக்டா இருக்கேன், என்னோட வாழ்க்கையில எல்லாமே கரெக்டா இருக்கு, ஆனாலும் எனக்கு ஏன் இந்த குறை? ஏன் தெரியுமா? அவர் சொல்றாரு, நான் அவர் என்ன சொல்றாரு? அவருடைய மகிமை, அவருடைய கிரியை உங்க வாழ்க்கையில் விளங்கும் பொருட்டு என்ன பண்ணுதா? அப்படிப்பட்ட விசேஷம் இருக்கா. அதான் என்ன பண்ணாரு? வந்தாரு, அவனை துப்புனாரு, ஒரு சேற்றை உண்டாக்கினாரு. எப்படி ஆதியில தேவன் வந்து மனுஷனை உருவாக்குனாரோ அதே போல ஒரு களிமண்ணை உருவாக்கி அவரோட கண்ணை பூசி கண்ணு உண்டாக வச்சாரு. போய் சிலோவாம் பழத்துல போய் கழுவினாரு. கழுவுனா சுத்தரிக்கப்பட்ட வாழ்க்கையெல்லாம் இருந்துச்சு, மாறிடுச்சு. யாருமே தெரியாத புறஜாதியோட வாழ்க்கையில மாற்றம் வந்துன்னா, கிறிஸ்துவை சிறு வயதிலிருந்து கிறிஸ்துவை இத்தனை வருஷ காலம் அறிஞ்ச உங்களுடைய வாழ்க்கையில அவன் மாற்றம் வருமா வராதா? சொல்லுங்க. ஏன் வாழ்க்கையில, ஏன் வாழ்க்கையில வேணாம் உங்களுக்கு? சொல்லுங்க, ஏன் வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். என்னை விடுதலையாக்கினார், அவருடைய மகிமையோட வாழ்க்கையில வரும். ஆமென், ஆமென். அடுத்து ஒரு வருஷம் மட்டும் வாசிட்டு அப்படியே நம்ம அற்புதத்துக்குள்ள போவோம். 2 கொரிந்தியர் 3:17.
கர்த்தருடைய ஆவியையும் இப்பதான் ஒரு மனுஷனுக்குள்ள பாவம் இருள் விடுதலை வேணும்னு சொன்னா என்ன வருது? ஒளி வருது. அந்த ஒளி எதை கொண்டு வருது? சத்தியத்தை கொண்டு வருது. அந்த சத்தியம் என்ன செய்யுது? அவனை வந்து விடுதலை ஆக்குறதுக்காக அவன் பரிசுத்தம் பண்ணப்படுது. இப்ப கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்வாரா? விடுதலை தருவார். உண்மையா இல்லையா? உண்மைதான். நான் ஏன் பரிசுத்த ஆவியை பத்தி சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நம்ம வாழ்க்கையில எவ்வளவு விஷயங்கள் கர்த்தர் விடுதலையாக்கப்பட்டு நீங்க கர்த்தர் விடுதலையாக்கப்படுறதை எப்படி உங்களை பண்ணுவார் அப்படின்னு சொன்னா, பரிசுத்த ஆவியின் உதவியோட தான் பண்ணுவார். அவர் லீட் பண்ணுவார். உங்க மனசுல ஆழமா, உங்க ஆவியில ஆழமா ஒரு தவறு செய்ய போறீங்க, இல்ல அதுல இருந்து விடுதலை வர்றதுக்கு ஒரே ஒரு விஷயம், யாராவது மனசு ஆழத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கும், நீ இதை பண்ணுட்டு, இதை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஆழத்திலிருந்து ஒரே ஒரு சத்தம் கேட்கும். அந்த சத்தத்தை நீங்க செவி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா வாழ்க்கையில மாற்றம் வரும். அந்த சத்தம் யாரு தெரியுமா? பரிசுத்த ஆவி. அந்த சத்தம் யாரு? உங்க மனசுல ஆழத்துல கஷ்டமான டைம்ல மட்டும் சத்தம் கேட்கும். ஏன் தெரியுமா? ஏன் கஷ்டமான டைம்ல தான் கேட்கும்? மற்ற டைம் என்ன, நீங்க மற்ற டைம்ல உட்காந்து ப்ரேயர் பண்றீங்கன்னா, ப்ரேயர் பண்ணி அதுக்குள்ள போக 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 தான் எப்பயுமே கேட்டுட்டு இருக்கோம். நீங்க ஒரு வேலை ப்ரேயர் பண்ணல, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கொஞ்சம் தூரமா இருக்கீங்க, என்ன சொல்லி நீங்க சோதனைக்கு உட்படாமல் இருக்க ஒரு மணி நேரமாவது நம்ம என்ன செய்யறோம்? அந்த ஒரு மணி நேரம் தான் பிடிச்சி வச்சிருக்கோம். ஏன்னா சோதனை இருக்கிறாரு. அந்த ஒரு மணி நேரத்துல நீங்க என்ன வேலை பண்றீங்க? சோதனை மட்டும்தான் உங்க வாழ்க்கையில வராது. நீங்க சோதனை வராம கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும்னா, அவர் உள்ள போகணும்னா ஒரு மணி நேரம் பத்தாது, 10 மணி நேரம் எப்பதான் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, போகும்போது பைக்ல வரும்பொழுது போகும்போது பாட்டு கேளுங்க. அந்த மெசேஜ் ஏதாவது போட்டு கேளுங்க. நான் எப்ப டிராவல் இருந்தாலும் சாங் ஓடிக்கிட்டே இருக்கு, போட்டு திரும்ப 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 ஒரு 10 தடவையாவது கேட்பேன். அவர் ஏன்னா எனக்கு நான் பர்ஃபெக்ட் கிடையாது. என்ன வந்து சாப்பா இழுக்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுட்டே போனேன் அப்படின்னு சொன்னா பாவத்துக்கு நான் வெளியே ஓடிக்கிட்டே இருக்கிறேன். உண்மையா இல்லையா? நான் போறேன். நீங்க நிறைய பேர் கேட்குற டவுட் என்ன தெரியுமா? சினிமா சாங் பார்க்கலாமா, டிவி பார்க்கலாமா, படம் பார்க்கலாமா? எதுவுமே தப்பு இல்லை தான். ஆனா அந்த டிவி நிச்சயம் ஒண்ணு வந்துச்சுன்னு சொன்னாரு தப்பு. நீங்க பார்க்கிற செய்தி அதான் சொன்னாரா, உங்க கண் இடர்கள் உண்டாச்சுன்னா அது இப்படி எரிஞ்சு போடு. அது நீ பார்க்கும்போது உனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அது பார்த்துட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவது? உள்ள போய் ஓடும். அந்த சீரிஸ் ஆஃபீஸ்ல இருக்குது யாருக்கு போச்சு, யாரையும் சொல்றாங்க, அதுவுமே உனக்கு என்ன செய்யும்? இடர்கள் உண்டாகும். அதனாலதான் என்ன சொல்றாங்க? கேட்காது அப்படின்னு சொல்றாங்க. பழைய காலத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்ட். எதுக்கு இருக்கிற நாளாப்பெல்லாம் என்ன இருக்கு இதுல, எதுக்கு இதுல என்ன இருக்கு கேட்டா என்ன பிரயோஜனம் இருக்கு? என்ன கேட்கறதுனால என்ன இருக்கு? நல்லா இருக்கே சாமி, நல்லா இருக்க படம் அப்படின்னா பார்ப்போம். ஆனா அந்த படம் உங்களை இடர்கள் உண்டாக்குது அப்படின்னு சொன்னா அது என்ன செய்யும்? பாவத்துக்கு கொண்டு போயிடும். உண்மைதான். நீங்க ஒண்ணுமே இல்லைங்க, ஒரு இடத்துல உட்காந்துருக்கீங்க, உங்க பையன் பாக்குறான், நீங்க உட்காந்துருக்கும் உங்க சேர்ந்து உங்க பையனும் பாக்குறான், இல்ல அவனும் தனியா பாக்குறான். அவன் தனியா இளம் வயதுல இருக்கும்போது அவன் பார்க்குற ஒரு விஷயம் சாத்தா தனியா இருக்கும்போது கொண்டு வரும். அவன் அதுக்குள்ள அடிமையை போயிடும். நம்ம யோசிப்போம் இதுல என்ன இருக்குன்ட்டு. நாம ஸ்ட்ராங்கு ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கேன், இந்த 1 மணி நேரத்துல என்ன ஒண்ணுமே பண்ணாது அப்படின்னு உங்களுக்கு தைரியம் இருந்துச்சுன்னா நீங்க பார்க்கலாம், தைரியமா பார்க்கலாம். உங்களை ஒண்ணுமே பண்ணாதுன்னு சொன்னா தைரியமா பார்க்கலாம். அதனால தான் சொல்றாங்க, ஏன்னா அதுக்கு நம்ம அடிமையாக்கிட்டோம்னா மறுபடியும் நம்ம சண்டை போட்டு விடுதலையாக்கப்படுறது. உண்மையா? ஸோ ஃபர்ஸ்ட் திங், விடுதலையாக்கப்படணும்னா நம்மளுக்கு என்ன வேணும்? அவருடைய ஒளி வேணும். அந்த ஒளி என்ன செய்யும்? சத்தியம் கொண்டு வரும். அந்த சத்தியம் பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வரும். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வாரு? நித்திய ஜீவனை கொண்டு வர. அந்த வசனத்தை மட்டும் வாசிக்கிற கடைசியா ரோமர் 6:23 கிடைக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உண்டானது அவரால் உண்டாக்கப்பட்டது என்ன செய்யுது? நித்திய ஜீவன். சரி, நம்ம அடுத்தது அற்புதத்துக்குள்ள போகும். விடுதலை இருக்கட்டும். இந்த விடுதலையும் அற்புதமும் ஒன்றுதான் சொல்றேன். கேட்டு வாசிக்கலாம். அதே போல் ஆதியாகமம் 1:2 வாசிங்க. ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. இப்ப இந்த வெறுமை பத்தி தான் பேச போறேன். வெறுமைன்றது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா ஒன்றுமே இல்லாம வாழ்க்கையில கஷ்டப்படுற ஒரு இடத்துல நமக்கு தேவையான ஒரே விஷயம் அற்புதம் தான்.
வெறுமன்றது எதை கொண்டு வரும்னு சொல்லலாம். வெறுமனை ஒன்றுமே கிடையாது, அவன்கிட்ட சுத்தம். அது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லலாம், தாவீது சொல்லலாம், யோபு சொல்லலாம். யோபு வெறுமையா போயிட்டான். அவனோட வாழ்க்கையில அவ்வளோ ஆசீர்வாதம் இருந்து எங்க போயிட்டான்? வெறுமைக்கு போயிட்டான். அந்த வெறுமை எதை கொண்டு வரணும்னு சொன்னா எடுத்து வாசிங்க. யோவான் 10:10. யோவான் 10:10. விடுதலையில சொன்ன நித்திய ஜீவன் அவர்கள். அவர்களுக்கு நானும் இயேசு கிறிஸ்து எதுக்கு வந்தாரா? ஜீவன் உண்டாக்கவும் பரிபூர்ணப்படவும். ஒழுங்கின்மையினால என்ன வருது? பாவம் வருது. அவன் மரணத்துக்குள்ள போயிட்டான். அந்த மரணத்துல இருந்து அவனுக்கு என்ன கொண்டு வராரு? விடுதலையாக்கப்பட்டு அவனுக்குள்ள என்ன செய்யறாரு? ஜீவன் கொண்டு வராரு. வெறுமையா இருக்கிற வாழ்க்கை எதுல இருக்கு? இருளுக்குள்ள இருக்கு. அவனுக்கு என்ன கொண்டு வராரா? பரிபூர்ணம் கொண்டு வராரா. நான் இந்த வெறுமையில இருக்கிற ரொம்ப எனக்கு இந்த வெறுமையை வாசிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஆழமா யோசித்த ஒரு ஆள் வந்து தாவீது. 8 வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம். இந்த கதை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் வாசிங்க. 7 8 9 வாசிங்க. சாமுவேலை நோக்கி, இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியை பார்த்தேன். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பார், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். மனுஷன் முகத்தை பார்க்க கர்த்தரோ அப்பொழுது ஈசாய் அபினதாபை அழைத்து அவனை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். ஈசாய் சம்மாவையும் கடந்து போக பண்ணினான். அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். ஓகே, 11ஆம் வசனம் வாசிங்க. உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி அவன் இங்கே வரும்பட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த கதை எல்லாருக்குமே தெரியுமா? 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 அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கதை எல்லாருக்குமே தெரியும். எப்படின்னா சாமுவேல் வந்து ஈசாய் இடத்துல போறாரு. அவர் குமார் ஒவ்வொருத்தரையா வர சொல்றாரு. குமார் ஒவ்வொருத்தரையா வர சொல்லும்போது யாருமே இல்லைன்னு சொல்றாங்க. ராஜாவாக அபிஷேகம் வரணும், யாருமே இல்லைன்னு சொல்றாங்க. கடைசியா தேவன் உங்களுக்கு இவ்வளவுதானா பசங்க கேட்கும்போது எல்லாருக்கும் சிறியவன் ஒருத்தர் இருக்கா, இளையவன் ஒருத்தர் இருக்கா, அவங்க வர சொல்றாங்க. அவன் என்ன செய்யறாரு? ஆறில் இருந்து அபிஷேகம் பண்றாரு. தாவீதோட வாழ்க்கை கஷ்டமான வாழ்க்கையா இல்லை நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கை? ஏன் கஷ்டமான வாழ்க்கை? ஓகே, தெளிவா சொல்றேன். தாவீது யாரு? கொஞ்சம் சத்தம். தாவீது யாரு? கொஞ்சம் சத்தம். தாவீது மேய்ப்பன். தாவீது யாரு? தாவீது யாரு? ஆடு மேய்க்கிறவன். தாவீது யாரு? ஆடு மேய்க்கிறவன் எங்க இருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு மெய்ப்பர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, மெய்ப்பர்கள் ஊருக்குள்ள இருக்கக்கூடாது. மெய்ப்பர்கள் சரி, தீட்டுப்பட்டவர்கள் சரி, ஒரு குஷ்டரோகம் பிடிச்சவங்களா எங்க இருக்கக்கூடாது? ஊருக்குள்ள இருக்கக்கூடாது. அவங்க எங்க இருக்கணும்? ஊருக்கு வெளியில இருக்கணும். ஒரு தாவீதோட வம்சம் எவ்வளவு பெரிய வம்சம் தெரியுமா? ஈசாயின்ற ஒரு மூப்பர் அவ்வளவு பெரிய போஸ்ட்ல இருக்கிற ஒரு ஆளோட பையன் எங்க இருக்கான்? ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். அப்படி அவங்க அப்பா அவன் மேல கோவப்பட்டு, இவன் பிறப்புனால என் வாழ்க்கையில அது ஒரு பெரிய ஸ்டோரி இருக்கு. இவன் பிறப்புனால என் வாழ்க்கை அவமானம் வந்துச்சு. ஸோ இவன் இனிமேல் இருந்து ஒரு மேய்ப்பனாதான் இருப்பான்னு சொல்லி மேய்ப்பர்களோட விஷயம். சின்ன வயசுல இருந்து யோசிச்சு பாருங்க. நாம அப்பா அம்மா இருக்கிறனால சந்தோஷமா இருக்கிறோம். அவனுக்கு அப்பா அம்மா இருந்தும் அவனை என்ன செய்ய முடியல, அப்பா அம்மா கூட இருக்க முடியல. அவன் வாழ்க்கை எதிர்த்து ஆரம்பிக்குது. குப்பை வெயிட் பண்ணி ஒரு ஆடு மேய்க்கிறதுல ஆரம்பிக்குது. அந்த சங்கீதம் 69 எனக்கு அடிக்கடி இந்த வசனத்தை வாசித்து தாவீது, நான் எப்பெல்லாம் சோர்ந்து போறேன்னா, என் வாழ்க்கையில கஷ்டம்னு நினைக்கிறேன், அப்பெல்லாம் தாவீதை எடுத்து வாசிப்பேன். ஏன் வாசிப்பேன் தெரியுமா? அப்பா என்னை விட ஒருத்தர் கஷ்டப்பட்டிருக்கான், நான் அதுக்கு எவ்வளவோ உண்மைங்க, என்னை விட ஒருத்தர் கஷ்டப்பட்டிருக்காரு, நான் அதுக்கு எவ்வளவோ பரவாயில்ல, கர்த்தர் எனக்கு சாப்பாடாக தந்திருக்காருன்னு சொல்லுவேன். எடுத்து வாசிக்க சங்கீதம் 69 8வது வசனம் வாசிக்க. சாரி 3-4 வாசிக்கிறேன்.
நான் கூப்பிடுகிறதால் என் தொண்டை வறண்டு போயிற்று. என் தேவனுக்கு நான் காத்திருக்கையால் என் கண்கள் பூத்து போயிற்று. அவன் நான் கூப்பிடுகிறதால் இளைத்தேன், என் தொண்டை என் கண்கள். அவன் சொல்லுவான், உபவாசிச்சாரு, அதுவும் எனக்கு நிந்தையா புரிஞ்சது. வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டங்க. போய் ஒவ்வொருத்தரையும் என்னோட அப்பா இப்படி பண்றாரு, எங்க அம்மா இப்படி பண்றாங்க. அதுல என் ஆகாரத்தில் 21 வருஷத்தை பாருங்களேன், என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். அந்த 8வது வருஷம், என் சகோதரருக்கு வேற்று மனுஷன், என் தாயின் பிள்ளைகளுக்கு சொந்த சகோதரனுக்கு வேற்று மனுஷனா தெரிஞ்சான், சொந்த தாய்க்கு அந்நியனா இருந்தான். எங்க யோசேப்போட வாழ்க்கையை விட தாவீதோட வாழ்க்கை ரொம்ப கஷ்டம். யோசேப்பாவது வித்துட்டு அவன் போய் எங்க இருந்தான், பாவம் கிட்ட கர்த்தர் அழகா வச்சுக்கிட்டாரு, அவனை சிறைச்சாலை இருந்தாலும் அழகா வச்சுக்கிட்டாரு. தாவீதோட வாழ்க்கை அப்படி இல்லை, தூக்கி மெய்ப்பனா போட்டாரு. மெய்ப்பன் ஐயோ மோசம். அவன் நல்லா பாடுவான் வாசிப்பான்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு என்ன செய்வாங்க, அடிச்சு பாடுன்னு சொல்லுவாங்க. எப்படி இருக்கும், எப்படி கஷ்டப்பட்டுருப்பான். நான் ஈஸியாக சொல்கிறேன், அவ்வளோ இடத்துக்கு யோசிச்சு பாருங்க. நம்மளோட பையன் நேற்று ஒரு சம்பவம் எனக்கு ஒருத்தவங்க கால் பண்ணி சொன்னாங்க. ஒரு பையன் பிறந்து கொஞ்ச நாள்லேயே அவங்க அம்மா ஆக்சிடென்ட் இறந்துட்டாங்க. இறந்து அதுக்கப்புறம் வந்து அவங்க பாக்கியத்தை தான் வளர்த்துருக்காங்க. இவன் காலேஜ் ஜாயின் பண்ண ஃபர்ஸ்ட் இயர்லாம் அவன் தாத்தாவே இறந்துட்டார். ஆனால் அவன் அமெரிக்கன் காலேஜில் கர்த்தருடைய கிருபையினால அவனுக்கு ஃபுல்லி ஃபண்டட் பண்ணி பிஎஸ்சி எம்எஸ்சி முடிச்சிருக்கான். பிஜி முடிச்சு அவன் சொல்றானா, என்னன்னா யார் கண்டுக்க இருக்காங்க, என் வாழ்க்கையில வந்து எல்லாமே போச்சு, நானே சமைச்சு நானே எடுத்து வச்சுட்டு நானே சம்பாதிச்சு, அவங்க பாட்டிக்கு ரொம்ப முடியாதனால அவன் பார்த்துக்க முடியலன்னு சொல்லிட்டு ஒரு என்ன சொல்லுவாங்க, டேக் கேர் இருக்கிற பெரியவங்களை பார்த்துக்குவாங்க, அந்த இடத்துல கொண்டு போய் விட்டுருக்கான். அதுக்கு பேரும் தான் பண்றான். ஆனா அவங்களுக்கு 2 பசங்க, அந்த பாட்டிக்கு 2 பசங்க. அந்த இளைய பிள்ளை வளர்ந்த பிள்ளை வந்து பார்க்கல, பேரை பார்க்கறான். அவளே சம்பாதிக்கிறான், அவளே சமைக்கிறான். அவளை சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு ஆள் கிடையாது, அவன் எப்படியா இருக்கிறது கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. தனியா வீடு எடுத்து சமைச்சு அவன் சம்பாதிச்சு அவன் வாழ்றான். அவன் கவலைப்படல, அவன் சந்தோஷமா இருக்கான். ஆனா நாம அவளோட மோசமான வாழ்க்கை தான் யாருக்கு, தாவீது. நம்ம வாழ்க்கையில் எல்லாமே இருக்கா, சாப்பிட்றீங்களா, வீட்டுக்கு வஸ்திரம் இருக்கா, இருக்கா, உங்களுக்கு தேவை 3 வேளை சாப்பிட்றீங்களா. கர்த்தர் சில நாள் என்ன செஞ்சிருவாருன்னா எனக்கு பட்டியை போட்டுருவார். முதல்ல ஒன்றுமே பண்ண முடியாது, கஷ்டமா இருக்கும். வீட்டில் எங்கள் அப்பா அம்மா கேட்கவே மாட்டார். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி கேட்க மாட்டார். 1 நேரம் 2 வேலைலாம் சாப்பிட்ருக்கேன், நிறைய உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சாட்சி. அப்படியெல்லாம் நான் சாப்பிட்ருக்கேன். அப்பெல்லாம் நான் யோசிப்பேன், இந்த பட்டி குட்டிங்கள. ஆனால் இந்த மாசத்துக்கு அப்புறம் ஐயோ 1 வேளை நீங்களே தேங்க்ஸ் டே, 1 வேளை நீங்களே 2 வேளை நீங்களே, அதுக்கு நன்றி. நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ ஆசீர்வாதமாக வச்சுருக்காரு. நம்ம என்ன பண்ணுறோம் அதை பற்றி யோசிக்கிறதே இல்லை. தாவீதோட வாழ்க்கை பாருங்க, ரொம்ப கஷ்டம். பெத்த அப்பா அப்பா முன்னாடி இருக்காங்க, ஆனால் அவன் என்ன செஞ்சான், ஒரு மெய்ப்பனா ஊருக்கு வெளியில இருக்கான். ஒரு பெரிய விருந்து நடக்குது, எல்லாம் அவங்க சொல்ற அவங்க பையன் எல்லாரையும் பரிசுத்தம் பண்ணி கூட்டிட்டு வாங்குறாரு. கூட்டிட்டு வந்தா 6 பசங்க தான், 7 பசங்க தான் இருக்காங்க. 8வது பையன்ல தாவீது இல்ல, வந்து அபிஷேகம் பண்ணிட்டு போயிட்டாரு. அபிஷேகம் பண்ணி அவன் வாழ்க்கையில் அற்புதம் நடந்துச்சு எதிர்பார்த்தீங்களா? இல்லைங்க, 3 வருஷம். ஆக்சுவலா கரெக்டா சொன்னா 2 to 5 வருஷம். அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறமா 2 to 5 வருஷம் ஆச்சு. எதுக்கு கோலியாத் நிறுத்துறது. அப்பவும் என்ன செய்யல, அவனுக்கு கலர் தம்பி சாங்கான கத்தருக்குள்ள வைராக்கியமா இருந்தா. எடுத்து வாசிங்க 118வது வருஷம் வாசிங்க. சங்கீதம் 118 1, 2, 3 அப்புறம் 5. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டு விசாலத்தில் அவர் பாடுற பாடல்லாம் இன்னைக்கு வாசிக்கிறோம். எவ்வளோ ஆழமா இருக்கு. காரணம் ஒரு வாழ்க்கை. இவரோட வாழ்க்கை தான் அற்புதம். இவரோட வாழ்க்கையில அற்புதம். தாவீதோட வாழ்க்கையில அற்புதம் வந்து நேசில வரல, இஸ் வெயிட்டிங். அந்த நேரத்துக்காக காத்திருந்தார். ஒரு நாளும் கர்த்தர் என்ன செய்யல, புறம் கூறவே இல்லை. அவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், அந்த 69வது சங்கீதத்தில் அவர் சொல்லுவாரு, அவர் கோவப்பட்டு ஒரு வார்த்தை பேசாம
13வது வசனம் வாசிங்க. சங்கீதம் 69:13. ஆனாலும் கர்த்தாவே, அனுப்புற காலத்தில் உம்மை நோக்கி கூப்பிட்டேன், விண்ணப்பம் பண்ணினேன். தேவனே, உங்களுக்கு மிகுந்த கிருபையினாலும் உமது ரட்சிப்பின் சத்தியத்தினாலும் எனக்கு செவி கொடுத்தலும், நான் அமிழ்ந்து போகாதபடிக்கு சேற்றிலிருந்து என்னை தூக்கிவிடும். என்னை பகைக்கிறவர்கள் நிலையா ஜலத்திலிருந்து நான் நீங்கும்படி செய்யும். ஜலப்பிரவாகங்கள் என்னை பொருளாமலும் ஆழம் என்னை விழுங்காலும் பாதாளம் என் மேல் தன் வாயை அடைத்துக் கொள்ளாமல் இருப்பதாக. கர்த்தாவே, விண்ணப்பத்தை கேட்டலும் தயவு நலமாய். ஆமா, அவ்வளோ கஷ்டம். முன்னாடி வசனம்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய சின்ன வயசுலேருந்து ஒரு சாப்பாடு இல்லை, வீட்டில் இருக்க பேரண்ட்ஸ்க்கு நான் அப்படி இருக்கேன், அடிமையாக இருக்கிறேன். நான் பண்ணாத தப்ப என் மேலே தப்புன்னு சுமத்துனாங்க, எல்லாரும் அடிக்கிறாங்க, பிடிச்சிட்டு நீ அடிச்சு பாட சொல்கிறாங்க. நான் இருக்கிறது ஒன்று தான், இல்லாமல் இருக்கிறது ஒன்றுன்ற மாதிரி தான் நான் இருக்கிறேன். அப்படின்ற சுச்சுவேஷனில் கூட கர்த்தர் என்ன செய்யலை, அப்பல்ல உங்களுடைய தயவு சொல்லுங்க, உங்களுடைய தயவு அது அந்த வருஷம் மட்டும் மறுபடியும் வாசிங்களே. 17வது வருஷம், சாரி 69:17 வருஷங்க. நான் வியாகுலப்படுகிறேன், தீவிரமாய் செவி கொடுக்கிறோம். என் ஆத்மாவிடத்தில் வந்து அதை விடுதலை பண்ணும். சத்துக்கள் நிமித்தம் என்னை மீட்டு விடும். தேவரீர் என் நிந்தையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறேன். என் சத்துருக்கள் எல்லாரும் உமக்கு முன்பாக இருக்கிறார்கள். நிந்தை என் இருதயத்தை பிளந்தது. நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை. தேற்றுதலுக்கு காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். ஆமென். அவர் அழகா சொல்றார், நிந்தை அவர் படுற கஷ்டம், அவன் இருதயத்தை பிளந்து எனக்காக பரிதபிக்கிற ஒருத்தர் இருக்காங்க. உங்களுக்காக எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. உங்களோட வாழ்க்கையில ஒரு கஷ்டம்னு சொன்னா ஒரு சின்ன ஹெல்ப்னால வர்றதுக்கு இருக்காங்க. அவங்களுக்கு அந்த ஹெல்ப் கூட யாரும் இல்லை. சொல்றான், நிந்தையின் இருதயத்தை பிளந்து எனக்காக ஒருத்தராக ஒரு பரிதபிக்கிறதுக்காக பரிதாபமா கூட பார்க்கலையா அவனை. அவ்வளோ மோசமான வாழ்க்கை யாரோட வாழ்க்கை? தாவீதோட வாழ்க்கை. சொல்றான், எனக்காக பரிதபிக்கிற ஒருவரையும் என்று காத்திருந்தேன், ஒருவரும் இல்லை. தேற்றுகளுக்கு காத்திருந்தேன், ஒருவரையும் காணேன். அந்த நிமிஷத்துல கூட கர்த்தர் மேல பற்றுதலா இருந்த தாவீது அவன் பாடுறான், என்னோடு இருப்பதை நினைச்சுதான் என்னோட பொங்குதையா. பாடலாமா? என்னோடு இருப்பதை நினைச்சுதான் என்னோட பொங்குதையா. என்று சொல்லுமா சத்தமா? என்னோடு இருப்பதை நினைச்சுதான் என்னோட பொங்குதையா. நன்றி என்று சொல்லுவையா. கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதையா. கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதையா. பயங்கள் நீங்குதையா, பரலோகம் தெரியுதையா. பயங்கள் நீங்குதையா, பரலோகம் தெரியுதையா. அதிகமாடு தெய்வம் என் அன்பு இதய தெய்வம். அதிகமாடு தெய்வம் என் அன்பு இதய தெய்வம். அதிகமாடு தெய்வம் என் அன்பு இதய தெய்வம். இவன் பாடல், தாவீது பாடலாம், நாம பாடல. அவெல்லாம் கரெக்ட், உண்மையா இல்லையா? கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மாறுதையா. அவெல்லாம் பாடுறான். எப்போ மாறினதுக்கு அப்புறம் பாடலங்க, அவன் கஷ்டத்துல இருக்கும் போதே பாடுறான். கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மாறுதையா. பயங்கள் நீங்குதையா, பரலோகம் தெரியுதம்மா. எவ்வளவு அழகா பாடுறான். அவன் தாங்க பாடணும். அப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருந்த தாவீதோட வாழ்க்கை தான் பொறுமையா அவர் காத்திருந்தான். அவன் இளம் வயது வந்துச்சு, அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டான். அந்த அபிஷேகம் பட்டதுக்கு அப்புறமா கூட அவன் வாழ்க்கை மாறல. அதுக்கப்புறமா அவன் காத்திருந்தான். அப்புறமா ஒரு அற்புதம் இருந்துச்சு. அந்த அற்புதம் என்ன தெரியுமா? கோலியாத்தை சின்ன கல் தான் சொல்றோம். ஆகாது என்று தள்ளின கல். அவனே உண்மையாவே மாறிச்சு. நம்மளோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் இருக்கிறோம், எவ்வளவு துயரம் இருக்கிறோம். நாம அற்புதம் நடக்கவே நடக்காது நினைச்சிருக்கலாம். கம்ப்ளீட்டா யார் செய்வா? கர்த்தர் செய்வா. நான் சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் ஆவிக்குள்ள, உங்க ஆவிக்குள்ள சொல்லுங்க,
என் வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்தையும் உங்க வாழ்க்கையில நீங்க ஸ்டாண்ட் போற நம்பி இருக்கலாம். இது இல்லை நீங்க வந்து கடன்ல இருக்கலாம், இல்லை உங்க வீட்டுல நினைச்சு பார்க்காத ஒரு கஷ்டம் இருக்கலாம். ஆனா எல்லாவற்றையும் விடுதலையாக்கப்பட்டு உங்களுக்கு அற்புதம் தர ஒரே வல்லவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நான் ஒரு சாட்சி சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து சென்னைக்கு நான் போனதுக்கப்புறம் கத்தரை ஒரு ஈவினிங் ப்ரேயர் போகும்போது அங்கே 2 decades 20 வருஷம் குழந்தை இல்லாமல் ஒருத்தவங்க இருந்தாங்க. இட்ஸ் லைக் 45 நினைக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த 43 ஏஜ்ல இருக்கும்போதே சொன்னார் கத்தர். அப்போ என்கிட்ட ப்ரேயரில் சொல்கிறாரு, ப்ரேயரில் நான் ஆவியில் நினச்சி பண்ணிட்டு இருக்கும்போது அவங்கள பார்த்து சொல்கிறேன், கத்தர் உங்களுக்கு குழந்தை கொடுக்க போகிறாரு. நான் தான் சொல்கிறேன். சொல்லிட்டு நான் முடிஞ்சதுக்கு அப்புறமா யோசிக்கிறேன், கத்தர் இப்படி சொல்லிட்டாரு, 43 வயசு ஆயிடுச்சு, ஆனால் குழந்தைய பற்றி பேசுகிறாரு, எப்படி சாத்தியமா 45 வயசு உண்மைதாங்க, 45 வயசு சாத்தியமா? ஏங்க நான் வந்து அந்த காலத்தை சொல்லலை, இப்போ ரீசெண்ட் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். 45 வயசுல குழந்தைக்கு தத்தெடுக்க போவாங்களோ நான் யோசிக்கிறேன். நான் தான் சொல்றேன், என்கிட்ட தான் சொல்லியிருக்கேன், நான் தான் சொல்கிறேன், நான் யோசிக்கிறேன். அப்போ எனக்கு அவ்வளோ தூரத்துக்கு கத்தருக்கும் எனக்குள்ள இது கிடையாது. அப்போதான் நான் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஸ்டேஜ். கத்தர் சொல்லிட்டேன், நானும் சொல்லிட்டேன். சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன், அன்னைக்கு நைட் பஸ் ஏறி இங்கே ஊருக்கு தான் வரேன், இங்கே தான் அடுத்த நாள் ஏதோ ப்ரேயருக்கு நான் வரேன். அப்போது பயங்கரமாக யோசிக்கிறேன். 2 ஆன்டின்னு நம்மளே கூப்பிடுறோம், நானே அவங்கள ஆன்டி பாஸ்ட் ஆன்டின்னு தான் கூப்பிடுவேன். அவங்களுக்கு 43 வயசாச்சு, எப்படி இது சாத்தியம்? வாய்ப்பே இல்லை. ஒருவேளை கத்தர் தத்தெடுக்க போகிறாங்களோ இல்லை யாராவது கொடுக்க போகிறாங்களோ அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஒரு பாஸ்டர் ஆப்பிரிக்காவிலேருந்து ஒரு பாஸ்டர் அவர் ப்ரேயர் பண்ணும்போது இவரோட இந்த பாஸ்டரோட ஃபோன் நம்பரை கத்தர் சொல்லி அவர் அங்கேருந்து கால் பண்ணி அதே போல சொல்கிறாங்க, ஒரு குழந்தை தர போகிறாங்க. இவங்க ப்ரேயர் பண்ணுறாங்க. இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்து எனக்குள்ள சின்ன சின்னதாக ஒரு டவுட், நிறைய டவுட் வருது. எப்படி சாத்தியம்? வாய்ப்பே குழந்தை கத்தர் கொடுத்தாருங்க, கன்சீவானாங்க, குழந்தைய பெற்றெடுத்தாங்க. இதுதாங்க அர்த்தம். உண்மையா இல்லையா? கைத்தட்டி சொல்லுங்க, கத்தர் அப்படிப்பட்ட ஒரு அன்பைய வாழ்க்கை சொல்லுங்க. உண்மையா இல்லையா? 45 வயசுல ஒரு குழந்தை கொடுத்ததுலாம் பெரிய விஷயம். கத்தர் கொடுத்தாரு. அவங்கள நான் நிறைய யோசிச்சு பார்ப்பேன், என்னடா இது அவங்க எப்படிப்பட்ட மன சிச்சுவேஷன்ஸ்ல இருந்திருப்பாங்க. கம்ப்ளீட்டா அது விட்டுருப்பாங்க. 35 வயசு வரைக்கும் அவங்க எதிர்பார்த்துருக்கலாம், 38 வரும்போது எதிர்பார்த்துக்கலாம், 40 ஏஜ்ல பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணும்போது யோசிச்சிருக்கலாம். 40 வயசு ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் எப்படி நம்ம வாழ்க்கை இவ்வளவுதான் யோசிச்சிருக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் அவர் சொல்லி அதுக்கப்புறம் குழந்தை கொடுத்தாரு பார்த்தீங்களா? அப்பதான் அவரை பிடிச்சேன். ஐயா நீ உண்மையாவே மிக பெரிய தேவர், உண்மை அவன். இன்னும் சாட்சியம் நிறைய சொல்லலாம். இன்னொரு விஷயம் கூட நான் சொல்றேன் உங்களுக்கு. நான் இது ஏன் வந்து ஒவ்வொரு காரியமா சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு உங்க ஆவியில பலப்படுறதுக்காக சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க ப்ரேயர் பண்ணி இவங்களுக்கு கல்யாணத்துக்காக ப்ரேயர் பண்ண சொன்னாங்க. நான் கல்யாணத்துக்காக ப்ரேயர் பண்ணும்போது இவங்க தான் மாப்பிள்ளை யாருன்னு நான் சொல்லிட்டேன். 4 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போதான் வந்து சார் 4 வருஷத்துக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன், மாப்பிள்ளை இவங்க தான், கண்டிப்பா இந்த மாப்பிள்ளை தான் வந்து கல்யாணம் பண்ண போறாரு அப்படின்னு நான் சொல்லி 2 மாசத்துல அவங்க ஃபேமிலிக்குள்ள சண்டை, 2 பேரும் பிரிச்சுட்டாங்க, பேசவே இல்லை. எப்படி இருக்கு? நான் தான் சொன்னேன், நான் வந்து மறுபடியும் போய் ப்ரே பண்ணுறேன். ஏசப்பா என்னது இப்போதான் சொன்னீங்க, இப்போதான் சொன்னேன், ஃபேமிலி பிரிஞ்சிருச்சு, பேசவே இல்லை. 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, பேசலை. 3 வருஷம் ஆச்சு, பேசலை. 4வது வருஷம். இந்த 4 வருஷத்துக்குள்ள இந்த பொண்ணுக்கும் 2 தடவை என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் ஆகி கேன்சல் ஆச்சு. அந்த பையனுக்கு ஒரு தடவை என்கேஜ்மெண்ட் ஆகி கல்யாணத்தில் போய் நின்றுச்சு. ஒவ்வொரு டைம் என்கேஜ்மெண்ட் பண்ணும்போதெல்லாம் என் மனசு பதறும். ஏசப்பா நீங்கள்லாம் மாற்றிட்டீங்கன்னா தயவு செஞ்சு சொல்லுங்க, அசிங்கமாக போகும், என்னை என்ன சொல்லுவாங்க, கேவலமாக நினைப்பாங்க, தயவு செஞ்சு சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அவர் இல்லை இதுதான் எப்படியா கல்யாணம் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு, மோதிரம் மாட்டினாங்க, பூ வச்சுட்டாங்க, நான் கல்யாண நாள் முடிச்சுட்டாங்க, இது எப்படி நிப்பாட்ட போறீங்க, என்ன நடக்க போகுது? பையனுக்கு நடக்குது, எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஸ்டாப்பு. கரெக்டாக இந்த வருஷம் ஜனவரியில் திரும்பவும் அவங்க எப்பயுமே கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி அவங்க ப்ரேயர் பண்ணிட்டு இந்த தடவை சொன்னேன், இந்த வருஷம் மே மாதத்துக்குள்ள உனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடும், கத்தர் செய்வார், அந்த பையன் வாய்ப்பே இல்லை. ஏன்னா இவளுக்கு மறுபடியும் ஒரு பையன் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, பூ வைக்க போகிறாங்க. அவளும் வந்து யோசிக்கிறாள் எப்படி நடக்கும்னு. கரெக்டாக ஏப்ரல் மாதம் அந்த பையன் 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்துச்சு, அந்த பையன் ஃபாஸ்டிங் இருந்து கத்தர் பேசியிருக்காரு.
அந்த பையனை கால் பண்ணி பேசி அதே மாப்பிளைக்கு 4 வருஷம் கழிச்சு கல்யாணம். 4 வருஷம் கழிச்சு நிறைய ப்ராசஸ் அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க, நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஒவ்வொரு டைம் சொல்லும்போது நான் சோர்ந்து போவேன். நான் அப்பெல்லாம் போய் கேட்பேன், விஷயப்படுத்துறாதீங்க, ரொம்ப கஷ்டமாயிருந்து. ஆனா கர்த்தர் சொன்ன வாக்கு என்னைக்குமே அவர் கண்டிப்பா செய்வாருங்க. உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்திருந்தா ஒரு புதிய பூமி உருவாக்கியாவது செய்வாரு, கண்டிப்பா செய்வார். அற்புதமா அதே போலதான் கடைசியா ஏசாயா 55:11 எடுத்து வாசிங்க. மறுபடியும் வாசிங்க ஏசாயா 55:11. என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் இருக்கும், அது வெறுமையாய் எனக்கு திரும்பாமல் அது நான் விரும்புவதை செய்து நான் அதை அனுப்பின காரியம்படி வாய்க்கும். அந்த வாழ்க்கையில எவ்வளோ பெரிய விஷயமானாலும் இருக்கலாம். கடன் நினைச்சு பார்க்காத அளவுக்கு கூட கடன் இருக்கலாம். அவ்வளோ கடன் இருக்கிற உங்களை கடனே இல்லாமல் மாற்றக்கூட வல்லவர் கர்த்தர். எவ்வளோ பெரிய நோயா இருக்கும், மரணத்துக்கு ஏதுவான நோயா கூட இருக்கலாம். அதை மாற்றக்கூடிய கர்த்தர் ஒருவர். எவ்வளோ பெரிய கஷ்டமா இருக்கலாம், உங்க வாழ்க்கையில அடிமத்தத்தில் இருக்கலாம். அந்த அடிமத்தத்தை விடுதலையாக்கி அந்த விடுதலையில உங்களுக்கு என்ன செய்யும்? உண்மைதானே, அடிமத்தல தான் வாழ்க்கை. யார்? தாவீதோட வாழ்க்கை. அந்த அடிமத்தன வாழ்க்கையில இருந்து அவனுக்கு ஃபர்ஸ்ட் நித்திய ஜீவன் கொடுத்தாரு. அந்த நித்திய ஜீவன்ல இருந்து அவனுக்கு அற்புதத்தை கொடுத்தாரு. இப்ப அவனுக்கு பரிபூர்ணமான, அவன் இந்த நாட்டுக்கே ராஜா பரிபூர்ணமா அடைய செஞ்சாரு. அவன் தான் கர்த்தர் சொல்றார், தாவீது என் இருதயத்துக்கு நிறைய டைம் சொல்லுங்க. நீங்க எப்படி தாவீது இருதயத்துக்கு ஏற்றவன்னு சொல்லலாம், நீங்க எப்படி சொல்லலாம்? நிறைய டைம் கேட்பீங்க. அப்பதான் சொன்னாரு, அவன் பட்ட கஷ்டத்துல 1% கூட நம்ம படல. ஆனா நாம கதறோம், ஐயோ போச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம எதிர்க்க போறோம் ஒரு 10 நிமிஷம் நம்ம அற்புதத்துக்காக, நம்ம வீட்டில் இருக்க அற்புதத்துக்காக, நம்ம வீட்டில் இருக்க விடுதலைக்காக, நம்ம வாழ்க்கையில் இருக்க கஷ்டத்துக்காக 15 நிமிஷம் விடுதலையா பயன்படுத்தணும். இன்னைக்கு கண்டிப்பா ஒரு விடுதலை இருக்குதாமே. எத்தனை பேர் விசுவாசம் எல்லாம் எதிர்ச்சிக்கலாமா? ஒரு 15 நிமிஷம், கரெக்டா ஒரு 10 நிமிஷம் தான். கண்ணை மூடி இதயத்தை ஆழத்திலிருந்து ஒவ்வொரு விஷயமா உங்க வாழ்க்கையில் இருக்க எல்லா கஷ்டத்தையும் நீங்க சொல்லுங்க. எவ்வளவு நல்லது தெரியும். தாவீதோட வாழ்க்கையில் இருந்த கஷ்டத்தோட நம்ம வாழ்க்கையில் அவர் அற்புதமாய் அந்த வாழ்க்கையை மாற்ற வல்லவராக இருக்கிறார். அவர் சொல்றார், இதோ புதிய காரியத்தை முன்னாடி துவக்கிறேன், இன்றைக்கே துவங்கும். வாக்கியாலும் காண மாட்டேன், மழையும் காண மாட்டேன், ஆனாலும் உன்னுடைய ஆற்று, உன்னுடைய தண்ணீர்கள் கரை புரண்டு ஓடும் சொல்றாரு. அப்படியே கண்ணமூடி கத்திரத்துல கேளுங்க, கர்த்தாவே என் வாழ்க்கை மாறணும், என் வாழ்க்கையில கஷ்டங்கள் மாறணும், என்னோட அடிமைத்தனத்தில் எனக்கு விடுதலை வேணும், எனக்கு விடுதலை வேணும், எனக்கு ஜீவன் வேணும், எனக்கு பரிபூர்ணம் வேணும் கேளுங்க. வயல்வெளியாகுமே பாலானது பயிர் நிலமாகுமே, வயல்வெளியாகுமே. நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாதது மகிமை இறங்கட்டும் கர்த்தாவே. மகிமை நான் இறங்குகிறேன், நீர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தினால, இயேசுவின் நாமத்தினால அவருடைய மகிமை இறங்கட்டும்.
அற்புதங்கள் வரட்டும். கைகளை தட்டி கத்திர கேளுங்க. கர்த்தாவே அபிஷேகத்தாங்க. எனக்கு விடுதலை வேண்டும். மகிமை இறங்கத்துக்கு ஒவ்வொரு வீட்டில் நான் மகிமை அனுப்புறேன். செயல்படுத்தும். அற்புதங்கள் வரட்டும். இந்த சாலையத்தில் தேவைப்படுற அற்புதங்கள் வரட்டும். விடுதலை வரட்டும். ஆவியில நினைச்சு கேளுங்க. கண்ணை மூடி கத்துறேன். கர்த்தாவே என் வாழ்க்கை மாறட்டும். எனக்கு அற்புதத்தை செய்யுங்க. வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாதது சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாதது சாத்தியமாகுமே. நிறைவே நீ மாறுமே. நிறைவே நீ வேண்டுமே. நிறைவே நீ போதுமே. ஆவியானவரே நிறைவே நீ மாறுமே. நிறைவே நீ வேண்டுமே. நிறைவே நீ போதுமே. ஆவியானவரே சிலுவாயே சிலுவாயே என் வாழ்வின் தீரப்பு முறை. அந்த சிலுவாயே சிலுவாயே என் வாழ்வின் தீரப்பு முறை. அந்த சிலுவாயே சிலுவாயே என் வாழ்வின் தீரப்பு முறை. அந்த சிலுவாயே சிலுவாயே என் வாழ்வின் தீரப்பு முறை. எப்படி கத்தர் பண்ண போறான்னு உங்களுக்கு தெரியாது. வாழ்ந்துற வாழ்க்கையில் எப்படி பண்ண போறான்னு உங்களுக்கு தெரியல. ஆனா எப்படியோ பண்ணிட்டார். கத்தர் ஏதாவது பண்ணுவாரு. When doors close, God's door will open. மனுஷனுடைய கதவுகள் மூடப்பட்டால் கர்த்தருடைய கதவு திறக்கப்படும். வாழ்க்கையில கஷ்டத்தை கேளுங்க. அற்புதத்தை கேளுங்க. சுகங்கள் சுகங்களுக்காக கேளுங்க. கர்த்தர் தர வல்லவருங்க. அவர் நினைச்சா கர்த்தர் ஏதாவது பண்ணுவார். ஒரு சத்தம் கர்த்தாவே இந்த வாழ்க்கையை மாற்றி பாபா காஷா குச்சரா பாபா காஷா யாருடைய மகிமை அனுப்புகிறேன். மகிமை அனுப்புகிறேன். ராகுச்சரா காத்தி ஷகுதர் எழுப்புதல் கச்சாவே எழுப்புதல் வரட்டும். விடுதலை வரட்டும். இதிலும் பெரிதானங்களை காணட்டும் கச்சாவே. ஆகாதென்று தள்ளினக்கள் மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. கத்தரால் ஆயிற்று சொல்லட்டும் கச்சாவே. மென்மையாய் மகிமை அனுப்பும். Hallelujah.
அந்த சுகத்திற்காக கேட்கிறோம். எங்க உங்களுக்கு சுகம் வேணும் இருக்கோ, எந்த இடத்துல அற்புதம் வேணுமோ, உங்க வீட்டுல அற்புதம் வேணும்னா கையை வீட்டுக்கு நேரம் உயர்த்தலாம். இல்ல உங்க வாழ்க்கையில அற்புதம் வேணும்னா கையை இதயத்துல வைக்கணும். சுகங்கள் அற்புதம் வேணுமா அந்த இடத்துல எந்த இடத்துல உங்களுக்கு நோயா இருக்கிற வேண்டும். மென்மையா பாட 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 கர்த்தருடைய மகிமை மென்மையா உங்களுக்கு ரபா பாகா சங்கர ரபா பாகா சங்கர பாகா சிந்திரா கத்து சதுரு ராகா சிந்திரா. I pray for them. Nibika shuguduru kuduru kutindiri karaku shaga drebeke turakantara. கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும். Nibeke shuguduru kuduru. I send the angels. Gabriel send the angel. Rebecca shaduru send the angel to them. Rebecca shaduru kubu. கர்த்தருடைய தூதர்களை அனுப்பு. ரூபு ஷதர ரபபாகா தரகா. கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும். Rebecca shaduru. இந்த ஆலயத்தின் மகிமை முந்தின மகிமையை காட்டிலும் பிந்தின மகிமை பெரிதாய் விளங்கட்டும். ராமாகா ஷதரு மகிமை அனுப்புற செலுத்துங்க. Rebecca shaduru போங்க போங்க தூதர்கள் போங்க செலுத்துங்க போங்க. Rebecca shaduru கா பாபா அற்புதங்கள் வரது தொடட்டும். தொடுங்க தொடுங்க. ரூபு ஷதரபா. Gabriel send the angels to them. ரபாகா ஷதரபாகா. கர்த்தருடைய நாமத்தினால் தூதர் உனக்கு கட்டளையிடு. போய் அவர் வீட்டில் நீ அற்புதத்தை கொடு. ரபாகா ஷதரு கா பாபா. Rebecca shaduru கா பாபா காந்தரே. அரமாகா துருபு ஷதரபா. கேளுங்க கேளுங்க விடாதீங்க. கர்த்தருடைய அற்புதம் மென்மையாய் உங்களுக்குள்ள வந்திருக்கு. கர்த்தரை இறங்கி வந்திருக்கிறார். கர்த்தருடைய மகிமை இறங்கி வந்திருக்கு. கர்த்தரை இறங்கி வந்திருக்கிறார். அவர் இந்த இடத்துல மகிமையால் நிரம்பிக் கொண்டிருக்கிறார். எமேகா துருக்கு ஷதரபாகா கராகா தரபாகா ஷதுரபாகா எமேகா துருக்கு துசுரு. இந்த இடத்துல இருக்க இருள் போகட்டும். ரபாகா சோர்வுகள் போகட்டும். ரபாகா ஷகதுரு அற்புதங்கள் நடக்கட்டும். விடுதலை வரட்டும். ரபாகா தரகா ஷகதுரு சோர்வு கொடுத்த பொல்லாத சத்துருவை இயேசுவின் நாமத்தில் அதம் பண்ணி போடுங்க. ரபாகா ஷதரபாகா எமேகா துசுரு. நேற்று அதிகமாக ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறேன். நிறைய அற்புதங்கள் வாழ்க்கையில் நிறைய சிக்கி இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் பார்க்கிறேன். கர்த்தர் விடுதலை தருவீராக. உங்களோட ஒளியவர்களுக்குள்ளாக போகணும். அற்புதங்கள் எதிர்பார்த்திருக்கிறத பார்க்கிறேன். அவர் வீட்டில் அற்புதங்கள் வரட்டும். அந்த சோர்வை முதல்ல போக்குகிறார். கர்த்தர் எல்லாவற்றையும் ஏற்ற நேரத்தில் வாழ்க்கையை மாற்றுவார். இது உனக்கானது, இது உனக்கானது. இதை கேட்டு இருக்கிற உனக்கானது. உன்னுடைய வாழ்க்கையில முந்தினவை நீ யோசித்திருக்கிறாய். ஆனா முந்தினவைகள் இல்லை, எல்லாம் புதிதாக்கப்பட்டு கர்த்தருக்கு நீ புது சிசியா மாற்றப்பட்ட இனி வாழ்க்கை உனக்கு வேற. எவ்வளவு நாள் தான் ஓடுவது? எவ்வளவு நாள் தான் ஓடுவது? கத்திற்குள்ளவா போதும். ஓடின நாட்கள்லாம் போதும். ரபாகா ஷரபா எழும்பு. கத்திரா இசியோனே நீ எழும்பு. ரபாகா ஷகத ரபாகா துரா கேந்தரே. கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும். ஒவ்வொருத்தர் வீட்டுடைய அற்புதத்தை பார்க்கணும். சாட்சிகளை நீ எழுப்புவீராக. நீங்க ஒவ்வொரு கருத்துல இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே. ஆமென்.